இந்த நாவலுடைய கதையை ஒருத்தன் ஏன் சொல்லணும், தன் வரலாறை இந்த கதையை ஒருத்தன் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறப்ப அவன் உள் மனசில் ஒரு ஆன்மாவாக ஒரு குரல் உளுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இமேஜ் அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இமேஜ் தான் அந்த நாவலுடைய மொத்த மையம்னு நான் நினைப்பேன். நாவல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக ஒருத்தர் இருந்தால் போலீஸ் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருச்சு, அது இல்லை பிரச்சனை. இந்த நாவலுடைய ஆன்மாவுடைய மையம் எது அப்படின்னு நான் தேடிக்கிட்டே இருந்த நாவலை படிச்சுட்டு. ஏன்னா அந்த ஆன்மாவுடைய மையம் தான் இந்த நாவலை நான் அந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. விமானத்தை நான் கண்டுபிடிச்சேங்கிறது முக்கியம் இல்லை, அது வந்து வெளிப்புற தோற்றம். ஒரு ஹீரோ வில்லனை வென்று விட்டான் அப்படிங்கிறது போன்று வெளிப்புற தோற்றம் தான் இந்த நாவலில் இருக்கிற டுலெக்ஸ் மோகன் வந்து ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சி ஜெயிலில் மாட்டிக்கிட்டாங்கிறது, சித்திரவதை அனுபவிச்சான், வெளிநாட்டில் வாழ்ந்தாங்கிறது. ஆனால் அதை விட மிகவும் முக்கியமான ஒரு இடம் என்பது அவர் சொல்கிறார். அவர் ஜெயிலில் சிங்கள இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டார். அவனுடைய அம்மாவும் அவனுடைய தங்கையும் அவனை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறார்கள். நிர்வாணமாக தன் அம்மாவின் முன்பும் தன்னுடைய தங்கை முன்பும் நிற்கிறான். அப்போது அந்த சிங்கள இராணுவத்தினுடைய அந்த தளபதி சொல்கிறாரு, இந்தா உன் பையன் நிற்கிறான் பார், குட்டி பட்சியோடு நிற்கிறான் பார், நீ நினைக்கிறல அப்படின்னு சொல்லி அவனுடைய நிர்வாணத்தை கேள்வி செய்கிறார். இந்த இடம் நான் நினைக்கிறேன் இந்த கதையினுடைய ஆன்மாவினுடைய மைய புள்ளி. ஒருத்தன் தன் அம்மாவின் முன்பும் தன்னுடைய தங்கை முன்னும் நிர்வாணமாக நிற்கிற இடம் உங்களுக்கு புரியாது. அதை புரிய வேண்டுமானால் உங்கள் தாயின் முன்பும் சகோதரன் முன்பும் உங்களை நிர்வாணமாக நிறுத்த வேண்டும். நிர்வாணம் இயல்பல்ல நண்பர்களே, நிர்வாணம் இயல்பல்ல. மருத்துவமனையில் நீங்கள் போகும்போது உங்களோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அப்படின்றப்ப உங்களுக்கு கையெல்லாம் பதறும், உங்கள் ஈகோலாம் உடஞ்சி நொறுங்கும். அந்த இடம் தான் நிர்வாணம். நிர்வாணத்தை நீங்கள் சாதாரணம் நினச்சிட முடியாது. அவர் சொல்கிறார், உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரிய வேண்டுமானால் உங்கள் தாயின் முன்பும் சகோதரன் முன்பும் உங்களை நிர்வாணமாக நிறுத்த வேண்டும்.